மௌனி அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா. வருடர் தான். டீட்டெயில் ரிப்பேர் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. என்ன விஷயங்க சார்? மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரியை நான் கூட்டிகிட்டு போய் என்கொயரி பண்ணணும். சார், என்ன என்கொயரி இருந்தாலும் இங்கேயே கேளுங்க. என்ன அகைன் என்கொயரியா? எஸ் மேடம். சொல்லுங்க. ரீபோஸ்ட்மான ரிப்போர்ட் படி வேலுச்சாமி மௌனியாவும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கள் கூட என்கொயரிக்கு வரணும். வாரண்டோடு வந்திருக்காங்க மேடம். சரி, வாங்க போகலாம். முன்னாடி போங்க சார். மேடம் அவங்க கார்லேயே கூட்டு வரோம். நோ, ஆஸ் பர் ரூல் அவங்க எங்கள் கூட தான் வரணும். லோகநாதன், நான் உங்க கூடயே போகிறேன். இமீடியட்டாக வசந்த் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நோ, நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஈவினிங்குள்ளே மம்மி வீட்டுக்கு வந்தாகணும். சொல்லுங்க மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி. இறந்து போன வேலுச்சாமி மௌனியா வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்க, அவங்கள மிரட்டி இருக்கீங்க. அடுத்த நாள் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அது தற்கொலைன்னு மூடி மறைச்சிருக்கீங்க. மௌனிகாவும் என் பையனும் லவ் பண்ணாங்க. அதனால அவ வீட்டுக்கு போய் அவ அப்பா கிட்ட நான் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த கொலைக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல. அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா நேர்ல பார்த்த சாட்சி என்ன சொல்றாங்க? அவங்க இன்னும் 24 மணி நேரத்துல ஊரை விட்டே போகணும், இல்லைன்னா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கீங்க. அதை பார்த்து ஐ விட்னஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்ஸ்பெக்டர் அறிவுடையான பார்த்து அவருக்கு பணம் கொடுத்து கொலையை தற்கொலைன்னு மாத்தி இருக்கீங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? நான் யாருக்கும் பணம் கொடுக்கவும் இல்ல. இந்த கேஸ்க்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி, இப்போ நீங்கள் போகலாம். ஃபர்தராக என்கொயரிக்கு தேவைப்பட்டா மறுபடியும் நீங்கள் வர வேண்டியிருக்கும். நவ் யூ கேன் கோ. தலைவாரு என்னடா போலீஸ்க்கு லெட்டர் போட்டீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்னடா இப்ப? நீங்க சொன்ன மாதிரியே அது ரெண்டும் தற்கொலை இல்ல, கொலைதான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னடா உளற? அட சும்மா இருக்கு தலைவர. எவ்வளவு நீட்டா பிளான் பண்ணி எனக்கே தெரியாம 2 கொலை பண்ணிக்கிறீங்க. ஐயோ, அன்னைக்கு நீங்க லெட்டர் அடிச்சு சொல்லும் போது நினைச்சேன், இப்ப மாட்டிட்டா உங்களோட என்னையும் தூக்கில் போட்டுருவாங்களா? முட்டா எவனாவது கேட்டுக்கிட்டு தொலைச்சிட போறான். ஒரு 10 நாளைக்கு எங்காவது வெளியூர் போயிடணும். கிளம்புடா. போடா. என்ன
சொல்லு, மௌனிகா சாவுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? சம்பந்தமா? எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எந்த சம்மந்தமும் இல்லாம அவங்க 2 பேரும் கொலை தான் செய்யப்பட்டிருப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல சாவுன்னீங்க, இப்போ கொலைங்கிறீங்க. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு. மொட்டை பெட்டிஷனு? மொட்டைன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு விசாரிச்சா? முதல்ல பெட்டிஷன் யார் எழுதுன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து விசாரிச்சு பட்டையை கிளப்புங்க. உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு வணக்கம். ராஜேஸ்வரி எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் தொழிலாளி வேலுச்சாமியும் அவர் பொண்ணு மௌனிகாவும் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். முறைப்படி விசாரித்து மரணத்துக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஊர் பொதுநல விரும்பி. நீட் மேட்ரு ஓவர். சும்மா புட்டு புட்டு தெளிவாக எழுதியிருக்கான். இவரை பிடிச்சி விசாரணை பண்ணுங்க. அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் பிரபு. இப்படிக்கு ஊர் பொதுநல விரும்பி. அதுக்கும் கீழே இந்த மாரியப்பனை பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு இப்ப அந்த ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன அடிக்கிறீங்க? அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே 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 தலைவரேன்னு கடைசியில் காலம் வரட்டியடா.